السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من يتكفل لي ما بين لحييه وما بين رجليه أتكفل له بالجنة، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபெறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புத நியமத்துகளில் ஒன்றுதான் நாவு. இந்த நாவு இருக்கிறது, உணவை ருசிக்கவும் பேசவும் நமக்கு பயன்படுகிறது. ருசிப்பது, பேசுவது, இவை இரண்டிலும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கை சிறக்கும். இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை கசந்து போகிவிடும். நாவுக்கு நாம் பொறுப்பேற்று கொண்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். ஹதீஸ்ல இப்படி வருகிறது: மையத்தகஃபலு லி மா பைன லிஹியைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அதகஃபலு லஹு பில் ஜன்னா. ரெண்டு தாடைக்கு மத்தியில் அந்த உறுப்பு, ரெண்டு கால்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பு, இந்த ரெண்டு விஷயத்திலையும் யார் பொறுப்பெடுத்து கொண்டார்களோ, அதை கவனமாக சரியான முறையில் கையாளக்கூடிய பொறுப்பை யார் எடுத்துக்கொண்டார்களோ அவர்களுக்காக வேண்டி சொர்க்கத்துக்குரிய பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி ரெண்டு விஷயம். ஒன்று, நம்முடைய இரண்டு கால்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்ம உறுப்புகள், அது சார்ந்த விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். இன்னொன்று, ரெண்டு தாடைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நாவு, இந்த நாக்கு, இத விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அப்படி யார் இந்த உலகத்திலே கவனமாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தர்றாங்க. நாவு இருக்கிறதே எந்நேரம் எச்சினுடைய ஈரப்பதத்திலே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. நம்முடைய உறுப்புகள் இருக்குது, கை, கால், இதெல்லாம் எந்நேரம் ஈரமாக இருக்காது. நாக்கு மட்டும்தான் எப்போதுமே நம்முடைய எச்சில் பட்டு ஈரமாகவே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அல்லாஹ் அப்படி ஏற்படுத்தியிருக்கிறான். அப்படி ஈரமான அந்த உறுப்பு, அந்த நாவு, அல்லாஹுடைய திக்ரை மொழியுமேயானால், அந்த ஈரப்பசையோடு அந்த திக்ரு வெளிப்படுமையானால் அதுதான் நாளைக்கு மறுமையில் நமக்கு நன்மைகளாக இருக்கும். அதை தவிர்த்து இந்த உலகத்தில் பேசக்கூடிய அத்தனை பேச்சுக்களுமே எந்த வகை நன்மை தராது. நன்மையான பேச்சுக்களை தவிர அல்லாஹ்வுடைய பேச்சு, நன்மை தரத்தக்க பேச்சு, ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய பேச்சு,
இதை தவிர்த்து எந்த ஒரு விஷயமும் அந்த நாவின் மூலமாக நமக்கு மறுமையில நன்மை ஏற்படாது. அதனால்தான் அடிக்கடி சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், மாஷா அல்லாஹ் இதுவெல்லாம் சொல்லி பழக வேண்டும். சிறு பிராயத்திலிருந்தே குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் பேசும் பொழுது குழந்தைகளும் சேர்ந்து பேசும். இதுதான் மிக முக்கியம். குடும்பத்திலே நாம் எதை பேசுகிறோமோ நம்முடைய குடும்பத்தினரும் அதை என்ன செய்வார்கள், சேர்த்து கொண்டு பேச ஆரம்பிப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், இந்த நாவிற்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள், சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது, ஒரு சகோதரர் வீடு கட்டி அந்த வீடு குடி போகிறார், நம்மை அழைக்கிறார், நாம் அந்த வீட்டுக்கு செல்கிறோம். அந்த வீட்டை பார்த்து விட்டு மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய ஒன்று, இது போன்ற விஷயங்கள் நம்ம சொல்லணும். தபாரக் அல்லாஹ், அல்லாஹ் இந்த வீட்டில் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும். அரபிகள்கிட்ட ஒரு வழிமுறை இருக்குதான், அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு பிறகு அவங்களுடைய வீட்டை பார்த்து மாஷா அல்லாஹ் சொல்லணுமா. அங்கே கல்ஃபில் இருந்தவங்க வந்து சொல்றாங்க, கேள்விப்பட்ட செய்தி தான், மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ்னு சொல்லணுமா. அப்படி சொல்லலைன்னா அந்த அரபி கோச்சிக்கிடுவாங்க. ஏனென்றால் அந்த வார்த்தையை அந்த அரபிகள் விரும்புகிறார்கள். குழந்தைகள் அதிக மதிப்பெண் எடுத்து விட்டு பெற்றோரிடத்தில் வந்து காட்டும். காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, மிட்டம், இது போன்ற எக்ஸாம்களுடைய அந்த ரிசல்ட்டு, அந்த ரேங்க் கார்டு, ப்ரோக்ரஸ் கார்டு அந்த காட்டும் பொழுது நம்ம பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்வதை விட, ஓ சூப்பர் என்று சொல்வதை விட, மாஷா அல்லாஹ் ரொம்ப சிறப்பான முறையில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அந்த மாஷா அல்லாஹ் சொல்லி பழகணும். அப்படின்னா அல்லாஹ் அந்த வார்த்தையை விரும்புகிறான். அவனுடைய வார்த்தையிலிருந்து அந்த வெளிப்பட்ட அந்த திக்ரை, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை அல்லாஹ் விரும்புகிறான். ஆகையினால் நம்முடைய வார்த்தை என்பது மிக முக்கியமானது. இன்றைய ஜும்மாவிலே வார்த்தை முக்கியம் என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க இருக்கிறோம். பீரோவில் வைத்திருக்கிற தங்கத்தை விட அல்லாஹுடைய பெயரை, அல்லாஹுடைய ஞாபகத்தை உச்சரிக்கக்கூடிய அந்த திக்ரு சிறந்தது. ஏனென்றால் பீரோவில் வைத்திருக்கக்கூடிய தங்கம், பணம் அத்தனையும் நாம் இறந்து விட்டால் அதோடு முடிந்து விடும். நாம் இங்கு செய்யக்கூடிய ஒரு சில வார்த்தைகள், அல்லாஹுடைய திக்ருகள், அதுதான் நாளைக்கு மறுமை நமக்கு சேமிப்பு கிடங்காக இருந்து கொண்டிருக்கும். அத்தனை காரியங்களுக்கு விசாரணை இருக்கிறது. இந்த உலகத்தில் நம்ம பொடுபோக்கா தெரிந்து கொண்டிருக்கிறோம். யாரும் பார்க்கல, என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது, என்னென்னமோ பாவங்களை அன்றாடம் செய்து கொண்டிருக்கிறோம், மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அத்தனை விஷயங்களுக்கும் நாளைக்கு மறுமையிலே கேள்வி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் பசிக்கு சாப்பிட்டு வந்திருப்பார்கள். கடுமையான பசிக்கு சாப்பிட்டு இருப்பார்கள். பக்கத்திலே அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருப்பார்கள். 3 பேருமே பசியின் காரணமாக ஒரு சஹாபியுடைய வீட்டிலே சாப்பிட்டு இருப்பார்கள். சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இப்போது சாப்பிட்டீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்குது. பசியான கடுமையான பசியில போய் சாப்பிட்டுருப்பாங்க. எல்லாவற்றிற்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது. நாம் சம்பாதித்து வைத்திருக்கிற சொத்துக்கு, பொருளாதாரத்திற்கு கேள்வி இருக்கிறது. சேமித்து வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்கு கேள்வி இருக்கிறது. செலவுகளுக்கு கேள்வி இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களுக்கு கேள்வி இருக்கிறது. இந்தந்த நேரத்தில் எப்படி வீணாக்கினாய், இந்தந்த நேரத்தில் தொழுகாமல், நோன்பு வைக்காமல், அல்லாஹ்வை நினைக்காமல் வீணாக்கினாய் என்ற கேள்வி இருக்கிறது. அதே போன்றுதான் இந்த நாவு. இந்த நாவின் மூலமாக ஏற்படக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் கேள்வி இருக்கிறது. ஆகையினால் வார்த்தை என்பது முக்கியமானது. அந்த வார்த்தையில் கவனம் தேவை. நாம் பேசுகின்ற விஷயங்கள், நம் நாவின் மூலமாக வரக்கூடிய அத்தனை வார்த்தைகளுக்கும் அதற்கு நிறைய ஆற்றல் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை தருவதும், ஒரு மனிதனுக்கு இழிவை தருவதும், ஒரு மனிதனுக்கு எல்லா விதமான நிகழ்வுகளுக்கும் அடிப்படையாக இருப்பதும் அந்த நாவுதான். அதனால்தான் ஒருத்தன் உண்மையிலேயே நல்லவனாக இருக்கிறான், ஆனால் அவனுடைய பேச்சு சரியில்லை, இப்பொழுது வெளிரங்கத்தில் அவனை கெட்டவனாக காட்டி விடுகிறது. ஒருவன் உண்மையிலே கெட்டவனாக, மோசமானவனாக இருக்கிறான், அவனுடைய பேச்சு வார்த்தை சரியாக இருக்கிறது, வெளிரங்கத்தில் அவனை நல்லவனை போன்று காட்டப்படுகிறது. இருந்தாலும் கூட காலப்போக்கிலே அவனுடைய உண்மைத்தன்மை அவனுடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்பட்டு விடுகிறது. ரொம்ப நாள் நடிக்கவும் முடியாது, கொஞ்ச காலத்துக்கு பிறகு வார்த்தையின் மூலமாக வெளிப்பட்டு விடுகிறது. ஆக
இன்றைக்கு விமர்சனம் என்ற பெயரிலே தனி மனிதனையும் ஒரு சமூகத்தையும் குறிவைக்கப்படுகிறது. ஒரு பொறுப்பிலே இருப்பவர்களை குறிவைப்பது தவறானது, ஒரு சமுதாயத்தை குறிவைப்பது தவறானது, ஒரு மதத்தை இழிவாகவும் தரைக்குறவாகவும் பேசுவது தவறானது. இன்று கருத்து சுதந்திரம் என்ற பெயரிலே மனம் போன போக்கிலே எதை வேண்டாலும் பேசலாம். கேட்டால் கருத்து சுதந்திரம். ஒரு மதத்தை இழிவுபடுத்துவது கருத்து சுதந்திரம் அல்ல. ஒரு தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளரை இழிவுபடுத்துவது என்பது கருத்து சுதந்திரம் அல்ல. இஸ்லாம் அடியோடு அதை வெறுக்கிறது, தடை செய்கிறது. நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு வார்த்தைகளும் வானவர்களால் பதிவு செய்யப்படுகிறது. எந்த மார்க்கமும் இப்படி சொல்லாது, எந்த சமுதாயத்திலும் இப்படி இல்லை. நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வானவர்கள் பதிவு செய்கிறார்கள். குர்ஆன் சொல்லித் தருகிறது. இது யதலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வனி ஷிமாலி கஈத். வலதுபுறமும் இடதுபுறமும் உட்கார்ந்த நிலைமையில் உங்களை என்ன கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மலக்குமார்கள். மலக்குமார்கள் எந்நேரம் நம்மளோட இருக்கிறாங்க. நம்ம என்ன வார்த்தை பேசுறோம், மா யல்ஃபிலு மின் கௌலின், என்ன பேசுறோங்கிறது அவங்களுக்கு தெரியாம கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப எந்த வார்த்தை நாம் பேசுகிறோமோ அது பதிவு செய்யப்படுகிறது. மார்க்கம் இருக்கிறதே நம்முடைய நாவிற்கு மிக முக்கியத்துவம் வழங்குகிறது. ஒருவன் உச்சரிக்கும் வார்த்தை அவனது வாழ்க்கையை எப்படியும் புரட்டி போட்டுவிடும். எத்தனையோ சமுதாயத்தில் நம்ம சமுதாய தலைவர்களை பார்க்கிறோம், ஆட்சியாளர்களை பார்க்கிறோம், அரசியல்வாதிகளை பார்க்கிறோம். அவர்கள் பேசக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அன்னைக்கு அதுதான் டிபேட்டா இருக்கும், டிவியில் விவாத பொருள். இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார், இதற்கு காரணம் என்ன, ஏன் சொல்ல வேண்டும், எதற்கான இப்படி சொன்னார் அப்படிங்கிற பல கோணத்தில் என்ன செய்வாங்க, ஆய்வு செய்வாங்க. காரணம் வார்த்தை ஒன்றுதான். நம்முடைய மார்க்கம் வார்த்தைக்கு மிகவும் முக்கியத்துவம் வழங்குகிறது. திருமணம் இருக்கிறது, எல்லாம் திருமணத்தில் எல்லா ஏற்பாடும் செய்து விட்டாச்சு. எல்லா நிகழ்வுக்குரிய எல்லா விதமான அம்சங்களும் இருக்கிறது. மணமகன் கபில்து, நான் இந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லவில்லை என்றால் அந்த திருமணமே நடக்காது. மற்ற மதத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் திருமணம் என்பது மணமகனுடைய அந்த ஒற்றை வார்த்தையில் இருக்கிறது. கபில்து, இந்த பெண்ணை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா என்று சொல்லும்போது கபில்து, நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் தான் நிக்காக நிறைவேறும். சொல்லல அந்த வார்த்தையை நிக்காக நிறைவேறாது. அப்ப இஸ்லாம் ஷரியத் எந்த அளவுக்கு ஒரு வார்த்தைக்கு முக்கியத்துவம் வழங்கி இருக்கிறது. அதே போன்றுதான் பல வருடங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் ஒரே ஒரு வார்த்தையின் மூலமாக பிரிந்து விட முடியும். இஸ்லாம் சொல்லித் தருகிறது தலாக். நீ உன்னை நான் தலாக்கு விடுகிறேன் என்று சொல்லிவிட்டால் அன்தி தாலிக்குன் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா தலாக்கு நிறைவேறிடும். அப்ப வார்த்தை முக்கியம் அல்லவா? இஸ்லாம் வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை வழங்கி இருக்கிறது. சொல்ல போனால் இறை நம்பிக்கையும் இறை மறுப்பையும் தீர்மானிப்பதில் வார்த்தை என்பது மிக முக்கியம். ஒருத்தர் ஈமானோடு இருக்கிறாரா, அவர் காஃபிரா அப்படிங்கிறதுக்கு அடையாளம் இந்த வார்த்தை தான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா ஒரு 30-40 வருட காலமாக ஒரு காஃபிராக இருந்தார், இறை மறுப்பாளராக. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அந்த வார்த்தை தான் ஈமானிய சகோதரராக அவரை ஆக்கிவிடுகிறது. அதே போன்று ஒரு 30-40 வருட காலம் இஸ்லாத்திலே இருந்தார். பிறகு அவர் கொஞ்சம் இணை வைக்கக்கூடிய ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் ஈமான் அவரிடத்திலே பலகீனப்பட்டு போய்விடுகிறது. ஒரே ஒரு வார்த்தை இறை நம்பிக்கையும் இறை நிராகரிப்பையும் தீர்மானிப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு ஹதீஸை சொல்றாங்க. ஒரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுகைனா குலத்தை சார்ந்த ஹுர்கா என்ற அந்த கோத்திரத்தார் இடத்துல போர் புரிவதற்காக, சண்டை போடுவதற்காக ஒரு படையை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த படையில உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் இருக்கிறாங்க. போரில் சண்டை நடக்கிறது, சண்டையில் எதிரிகள் கொல்லப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரே ஒரு எதிரி தனியாக மாட்டிக்கொள்கிறார். உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களோடு ஒரு அன்சாரி சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் இருக்கிறாங்க. ஒரே ஒரு எதிரி மாட்டிக்கொள்கிறார் தனியாக. அப்பொழுது அந்த எதிரி சொன்னார், காஃபிர் சொன்னார்,
லா இலாஹ இல்லல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட மாத்திரத்தில் அன்சாரி தோழர் விட்டு விட்டார், அவர் எதுவும் செய்யலை. பக்கத்தில் இருந்த உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க தன் கையில் இருந்த ஈட்டியை எடுத்து அந்த நபரை குத்தி கொண்டுட்டாங்க. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செய்தியை வருகிறது. செய்தியை தெரிந்து கொண்டதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்தில் கேட்கிறார்கள், உசாமாவே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதற்கு பிறகுமா நீங்கள் அவர்களை கொன்றீர்கள்? உசாமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இன்னமா கான முத்தஅவ்விதன், அவர் எதுக்கு அப்படி சொன்னார் அப்படின்னா என் தெரிந்து பாதுகாப்பு பெறணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் சொன்னாங்க, உசாமாவே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதுக்கு பிறகுமா அவரை கொண்டுட்டீங்க? மறுபடியும் காரணம் சொன்னாங்க உசாமா ரலியல்லாஹு தஆலா அவங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய வாளுக்கு பயந்துக்கிட்டு தான் அவர் செஞ்சார். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற எந்த பதிலும் சொல்ல. மறுபடியும் கேட்டாங்க, உசாமாவே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதுக்கு பிறகுமா அவரை கொலை செஞ்சிட்டீங்க? திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். தன்னுடைய அதிருப்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அப்போதுதான் உசாமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் இப்போதுதான் இஸ்லாத்தை ஏற்றிருக்க கூடாதா? இதுக்கு முன்பாக நான் ஏற்றுவிட்டேனே, இப்போது ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த நிகழ்வு எனக்கு நடந்திருக்காதே என்ற ரீதியிலே சொல்லுவார்கள். இந்த ஹதீஸ் நம்ம விளங்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? ஒருத்தர் வாயை திறந்து நான் இன்னதுதான் செஞ்சேன், என்னுடைய நிலைமை இதுதான் அப்படி வாயை திறந்து வார்த்தையின் மூலமாக சொல்லிவிட்டார் என்று சொன்னால் கண்டிப்பாக அது என்ன செய்யணும்? அதை பரிசீலனை பண்ணணும். வார்த்தை என்பது மிக முக்கியம். இதே ஹதீஸு முஸ்லீம் ஷரீஃபில் இப்படி வருகிறது, யா ரசூலல்லாஹ், அவர் என்னுடைய ஆயுதத்துக்கு பயந்துக்கிட்டு தான் அப்படி சொன்னாரு அப்படின்னு உசாமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, நீங்கள் அவருடைய உள்ளத்தை பிளந்தா பார்த்தீர்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாரு, நீங்க விட்டுட்டு வந்திருக்கலாம். உள்ளத்தில் அவரை நீங்க என்ன நினைக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்றைய காலகட்டத்தில் நம்ம செய்யக்கூடிய பெரிய தவறு இதுதான். ஒருத்தரை பற்றி நம்ம தவறாக நினைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இதுதான். ஒருத்தர் விஷயத்தை சொன்னார்னா அவரை பற்றி யூகம் பண்ணக்கூடாது. என்ன சொல்றாரோ அதை ஏற்றுக்கொண்டு போயிடணும். அதற்கு மேல் அவர் பொய் சொல்கிறார், ஏமாற்றுகிறார், வாக்கு மீறுகிறார், அது அல்லாஹ் அவருக்கு சரியான பாடத்தை புகட்டுவான். நாம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, வார்த்தை கேட்டு விட்டு அதற்கு மாற்றமாக சொல்லிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு என்ன செய்வாங்க, ஏதாவது வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாங்க, ஏதாவது விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா என்ன சொல்லுவான், இல்லை அவர் சும்மா சொல்றாரு, பொய் சொல்றாரு. சரியான ஆய்வு இருக்குமே, ஆனால் சில நேரத்தில் சில பிரச்சனைகள் இருதரப்பும் என்ன செய்ய வழக்கு வருகிறது என்று சொன்னால் அப்பொழுது ஆய்வு செய்யலாமே தவிர, குடும்ப ரீதியாக சமுதாய ரீதியாக ஏதாவது பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய விஷயம்தான், வார்த்தை தான் மிக முக்கியம். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க என்ன உள்ளத்தை பிளந்தா பார்த்தீங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு. நீ குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அதான். வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடத்துல ஒரு வார்த்தையை ஒருத்தர் சொல்லிடுவாங்க, அந்த வார்த்தையை நம்ம வேறு விதமாக விளங்கி கொள்றது. அல்லது இவர் இப்படி பேசுகிறார், உள்ளத்தில் வேற ஒன்றை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவரை என்ன செய்யறது, ஏதாவது ஒரு விஷயத்தில் தாக்குதல் ஏற்படுத்துறது. இதுவெல்லாம் இருக்கக்கூடாது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு உலகத்தில் நிகழக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த மூல காரணமே இந்த நாவு தான். இந்த நாவின் மூலமாக ஒரு உறவை இணைக்கவும் முடியும், ஒரு உறவை துண்டிக்கவும் முடியும், என்ன வேண்டாலும் செய்யலாம். அதனால தான் குடும்பங்களில் நம்ம பார்க்குறோம், ஒற்றுமைக்கு காரணமும் இந்த பேச்சாக தான் இருக்கும். 2 வார்த்தை பேசினா ஒற்றுமை ஏற்பட்டுரும், 2 வார்த்தை பேசும்போது பிளவும் ஏற்படுகிறது. வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி, மாமியார் மருமகள், இன்னைக்கு குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை வருது தெரியுமா? கணவன் மனைவிக்கு எவ்வளவு பிரச்சனை வருது. நல்லா உட்கார்ந்து யோசனை செஞ்சு பார்த்தா காலையில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், நம்ம கொஞ்சம் இரவு நேரத்தில் யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே அது எந்த பெரிய விஷயம்லாம் இருக்காது. ஏதாவது ஒரே ஒரு வார்த்தை முன்பின்னா இருக்கும். அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, அன்றைய தினம் முழுவதும் என்ன சண்டை நடந்திருக்கும். அதே போலதான் மாமியார் மருமகள், சகோதரர்கள், என்னை இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டான். வார்த்தை தான் மிக முக்கியம். வார்த்தையுடைய கணம் என்ன செய்ய எல்லாரையும் பாதிச்சிடும். ஆகையினால மார்க்கம் சொல்லித் தருகிறது, நீங்கள் வார்த்தையை கவனமாக கையாளுங்கள். நாவினால் ஏற்படக்கூடிய விபரீதத்தில் மிக முக்கியம். சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி, அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரிடத்திலுமே
நம்முடைய வார்த்தை என்ன செய்யணும், சரியான முறையில் பயன்படுத்தணும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நாவு தான். ஒருத்தர் வெற்றி பெறணும் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, மன் நஜாத், வெற்றினா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, அம்சிக் லிசானக, உன்னுடைய நாவை கொஞ்சம் தடுத்து வச்சுக்க, கொஞ்சம் பேசாம அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னா வெற்றி கிடைச்சிரும். சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை மட்டும் தேவைக்கு மட்டும் பேசிவிட்டு ஒதுங்கி விட்டால் வெற்றி கிடைச்சிரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்றாங்க. இன்னைக்கு அறிவாளி என்ற நினைப்பில் அதிகமாக பேசுறோம். உலகத்தின் பெரிய அறிவாளி எல்லாம் அதிகமாக பேசுறது இல்லை. அதிகமாக பேசுறவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அதிகமாக பேசுறவங்க அறிவு கிடையாது. குறைவாக பேசுவது தான் அதிகம் ஆற்றல் கொண்டவர்கள். பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு அதிக ஆற்றல் கொண்டவர்கள் யார் என்று சொன்னால் அதிகம் பேசுபவர்கள் அல்ல, அதிகம் பேசாதவர்கள் தான். தேவையான நேரத்தில் மட்டும் பேச வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. நம்ம பேசக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை விளங்கக்கூடியவர்கள் எப்படி வேணாலும் விளங்கலாம். இப்போ நான் இருந்து ஜும்மாவில் பயான் பேசுகிறேன், நான் பேசக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தையை பலவிதமாக விளங்க முடியும். அப்போ அந்த வார்த்தை சரியான வார்த்தையா, இந்த மஜ்லிஸில் இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாமா? சிலது இருக்கு, நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்மளை அறியாமலே வார்த்தை வந்துடும். அது பயான் பேசினா இருந்தாலும் சரி, வேறு யார் இடத்துல பேசுனா இருந்தாலும் சரி, வார்த்தை முந்தி விடும். பேசும்போதே ஒரு எமோஷனில் அல்லது ஒரு ஜோஸில் என்ன செஞ்சிடும், அந்த வார்த்தை வந்துடும். இந்த வார்த்தையெல்லாம் கட்டுப்படுத்தி பழக்கப்படுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய வார்த்தையை தவறுதலாக பயன்படுத்தியதே கிடையாது. கடுமையான கோபம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரும், கண்கள் சிவந்திருக்கும், சஹாபாக்கள் அப்படியே ஆடி போயிருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய மாட்டாங்க, கோபத்தில் வார்த்தையை பிரயோகிக்க மாட்டாங்க. அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம் ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஆயிஷாவே உன்னுடைய சைத்தானை கொஞ்சம் அடக்கிக்கன்னு சொல்லுவாங்க மனைவியை பார்த்து. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பதில் சொல்லுவாங்க, நீங்க உங்க சைத்தானை அடக்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ் பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அடுத்து என்ன செய்வாங்க, கோவப்பட மாட்டாங்க, சொல்லுவாங்க, என்னுடைய சைத்தான் எனக்கு கட்டுப்பட்டுட்டான், அவ்வளவுதான், வார்த்தை முடிஞ்சு. அடுத்து என்ன செய்யணும், காலியாயிருவாங்க. குர்ஆன் சொல்லி தருகிறது, வைதா காத்தபஹுல் ஜாஹிலூன காலு சலாமா. சில முட்டாள்களிடத்தை நீங்க என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க, வாதம் செய்யாதீர்கள். அப்படி நீங்க வாதம் செய்தால், பேசினால் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, இயலாமல் போய்விடுவீர்கள். வைதா காத்தபஹுல் ஜாஹிலூன காலு சலாமா. குர்ஆன் சொல்லி தருகிறது, யாராவது அறிவில்லாதவர்கள் உங்களிடத்திலே வந்து பேசுவார்கள் ஆனால் அதற்கு வார்த்தை முக்கியமான விஷயத்தில் நீங்கள் பதில் கொடுக்க வேண்டாம். காலு சலாமா, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி சொல்லிட்டு போயிருங்க, அவ்வளவுதான். சில பேருக்கு விளக்க முடியாது, வார்த்தைகளால் விளக்க முடியாது. மௌனம் அவளுக்கு எத்தனையோ விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளிடத்தில் கூட கடிந்து பேசுறது கிடையாது. குப்பையை கொட்டக்கூடிய நபரிடத்தில் துண்டை பிடித்து, கழுத்திலே கிடந்த துண்டை பிடித்து இழுத்தார்கள், இழுத்து முள் மரத்திலே தள்ளி விட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அப்பொழுதும் கடினமான வார்த்தையை கொண்டு பேசல. இன்னைக்கு சாதாரண விஷயத்திற்கு எவ்வளவு பேசணும் தெரியுமா, அல்லாஹ் பாதுகாக்கணும். சாதாரண விஷயம் அவ்வளவு பேச நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. மலக்குமார்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம எவ்வளவுதான் நன்மை செஞ்சிருப்போம், எவ்வளவு நற்காரியங்கள் செய்திருப்போம், நம்ம பேசக்கூடிய இந்த பேச்சின் மூலமாக நற்காரியங்களே அழிஞ்சு போயிடும். ஒருத்தர் 1 கோடி ரூபாய் சதக்கா செஞ்சிருக்கிறாரு உதாரணத்திற்கு, அவர் நான் இதைத்தான் செஞ்சேன், இதுக்கு தான் செஞ்சேன்னு வெளியில பிரஸ்தாபமாக பேசிவிட்டார் என்று சொன்னால் அவருடைய நன்மையே போயிடும். இப்ப நாவு அடக்கம் என்பது மிக முக்கியம். நாவை என்னைக்குமே என்ன செய்யணும், கவனமாக பயன்படுத்தணும். ஒரு நேரத்தில் ஒரு மன்னர் ஒரு கனவு கண்டாரு. அந்த கனவுக்கு விளக்கத்தை ஒரு அமைச்சர்கிட்ட கேட்கிறார். அமைச்சர் சொன்னாரு, மன்னர் அவர்களே, நீங்க என்ன செய்ய போறீங்க, விரைவாக இறந்து போக போறீங்க, உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க, இருப்பாங்க, நீங்க அதுக்கு முன்னாடி இறந்து போயிருவீங்க அப்படிங்கிறத சொன்னார். மன்னருக்கு கோபம் உடனே மரண தண்டனை கொடுத்துட்டார் அந்த அமைச்சருக்கு. அந்த கனவுக்கு விளக்கத்தை இன்னொரு அமைச்சர்கிட்ட மறுபடியும் கேட்கிறார். இன்னொரு அமைச்சர் சொன்னார், அரசர் அவர்களே, மன்னர் அவர்களே, உங்களுடைய வாரிசுகளுக்கு, பிள்ளைகளுக்கு ஆயுசு கெட்டி நீண்ட நாள் வாழ்வார்கள் உங்களுடைய பிள்ளைகள், நீங்க என்ன செய்வீங்க,
கொஞ்சம் முன்பதாகவே இறந்து போய் விடுவீர்கள் என்று சொன்ன நேரத்தில் சந்தோஷமாக அவர்கள் பரிசை வழங்கினார்கள். அப்ப சொல்லக்கூடிய வார்த்தை என்பது மிக முக்கியம். எங்களுடைய உஸ்தாத் சொல்லுவாங்க, நாங்கள் மதரசால ஓதக்கூடிய காலத்தில், அனுமதி இல்லாமல் உள்ளே வராதே அப்படின்னு சொல்றதை விட அனுமதி பெற்று உள்ளே வா என்ற வாசகம் தான் நம்ம சொல்லணும்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ அனுமதி இல்லாமல் உள்ளே வராதே அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு விகாரமா ஒரு ஹார்டான வார்த்தை மாதிரி தெரியுது. அனுமதி பெற்று உள்ளே வா அப்படின்னு சொல்றது அந்த வார்த்தையின் பிரயோகம் நன்றாக இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு நேரத்திலும் வார்த்தைங்கிறது மிக முக்கியம். பனு இஸ்ரவேலர்ல 2 சகோதரர்கள் இருந்தாங்க பனு இஸ்ரவேலுடைய காலத்துல. ஒருத்தர் வணக்கசாலி, ஒருத்தர் பாவம் செய்யக்கூடியவர். இந்த வணக்கசாலி எப்போதுமே பாவம் செய்யக்கூடிய தன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்லிக்கிட்டே வருவாரு, பாவத்தை குறைச்சிக்கப்பா அப்படின்னு. இவர் கேட்கிறதா இல்லை. ரொம்ப சொன்ன நேரத்தில் அந்த பாவம் செய்யக்கூடிய நபர் சொன்னாரு, நீ உன் வேலையை பாருப்பா. அப்படித்தானே சொல்றாங்க, தொழுக வாங்க, நோன்பு வைங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 2 தடவை சொல்லும் போது கேட்பாங்க. 3ஆவது தடவை சொல்லும் போது உன் வேலையை பாருப்பா, நீ போய் தொழுகு, நீ பள்ளியாசலுக்கு போ, உனக்கு வேற வேலையே இல்லை, எனக்கு 1008 வேலை இருக்குது சொல்றோமா இல்லையா? அதே மாதிரி பனு இஸ்ரவேலுடைய காலத்தில் அந்த சகோதரர் சொன்னார், உன்னுடைய வேலையை பாருங்க. அதற்கு பிறகு இந்த நல்ல வணக்கம் செய்யக்கூடிய வணக்கசாலி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டார். கடைசியில் 2 பேர் இறந்து போறாங்க. இறந்து போனதுக்கு பிறகு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா விசாரிக்கிறான். விசாரிக்கும் பொழுது அதிகம் இந்த உலகத்திலே வணக்க வழிபாடுகளிலே கழித்த அந்த மனிதரை அல்லாஹ் எழுப்புகிறான். எழுப்பி கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி தெரியுமா? மற்ற எந்த கேள்வியும் இல்லை. நான் மன்னிக்க மாட்டேன்னு உனக்கு யார் சொன்னது? இதுதான் கேள்வி. இந்த விஷயத்தை எல்லாம் நல்லா விளங்கிக்கிறணும். நான் மன்னிக்க மாட்டேன்னு உனக்கு யார் சொன்னது? என்னுடைய இல்முடைய ஆற்றல் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டுவிட்டு, யார் இந்த உலகத்தில் பாவம் செஞ்சாரோ அவர் அல்லாஹ் என்ன செய்வான்? சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வான் என்று ஹதீஸிலே வரும். சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? சில பேரை பார்த்து நம்ம ரொம்ப கவனம் இல்லாமல் சொல்லிடலாம், அல்லாஹ் உன்னையெல்லாம் மன்னிக்க மாட்டான். தயவு செய்து இந்த வார்த்தையை எந்த சூழ்நிலையும் பயன்படுத்துறாதீங்க, யார்கிட்டையுமே பயன்படுத்துறாதீங்க. உறவினர்கள் நம்முடைய பார்வைக்கு ஆக மோசமான நபர்களாக தெரியலாம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த அடியாரை மன்னிச்சிருவான். நம்ம சொல்லக்கூடாது, இவர் ரொம்ப பாவம் செஞ்சிருக்கிறாரு, அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான்னு நம்ம சொல்லக்கூடாது. வார்த்தை என்பது மிக முக்கியம், கவனத்தோடு இருக்கணும். உடல் உறுப்புகள் சரியாக முறையாக இயங்குவதற்கும் பாதுகாப்பாக இருப்பதற்கும் நாவு என்பது மிக முக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, இந்த நாவு தான் என்னது மிக முக்கியமான விஷயம். ஒரு மனிதன் காலையில எழுந்ததற்கு பிறகு தன்னுடைய அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் நாவுட்ட போய் பணிவா சொல்லுதான். நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்க, நம்முடைய நாக்கிட்ட நாவுட்ட போய் பணிவா சொல்லுதான், நீ இன்னைக்கு எதுவுமே செஞ்சிடாத, சேட்டை பண்ணிடாத அந்த தோரணையில். நீ என்ன செஞ்சிட, நீ நேராக இருந்தால் நாங்கள் நேராக இருப்போம், நீ கோணலாக இருந்தால் நாங்கள் கோணலாக போயிடுவோம் அப்படின்னு என்ன செய்யுமா? ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் நாவுட்ட போய் சொல்லுமா. உண்மை அதுதானே. நம்ம பேசுறதுனால அடி வாங்குறது கை காலு, நம்முடைய தலை தான் அடி வாங்கும், நம்முடைய உடல் உறுப்புகள் தான் மற்ற பாகம் தான் அடி வாங்கும். ஆனால் பேசுனது எது? நாவு. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் காலையில மற்ற உறுப்புகள்லாம் போய் கெஞ்சுகிறது பணிவாக, நீ எதுவும் செஞ்சிடாத. ரோட்ல போறோம், போகக்கூடிய நேரத்தில் பைக்லயோ கார்லயோ போறோம், ஏதோ ஒரு சின்னதாக ஒருத்தரை தட்டிட்டோம், ஏதோ ஒன்று இடிச்சிருச்சு, இறங்கி கொஞ்சம் சாரி மன்னிச்சுக்கிறங்க அப்படின்னு சொன்னா போதும், கொஞ்சம் என்ன செய்வாங்க, அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அந்த இடத்துல. எதுவுமே சொல்லாம வேகமா போயிட்டா என்ன நடக்கும்? இப்போ வார்த்தை என்பது மிக முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நளினமான விஷயங்களை கையாள சொன்னாங்க. குர்ஆன் சொல்லுகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக நீங்கள் நளினமாக நடந்து கொண்டீர்கள். பேச்சில நளினம் வேணும். நம்முடைய மார்க்கம் என்ன சொல்லல, கடினமான வார்த்தையை சொல்லல. கடினமான வார்த்தை நமக்கு தேவையில்லை. யார் கடினமான வார்த்தைகளை பேசிக்கொண்டோ போகிறார்களோ அவருடைய உள்ளம் என்ன செய்யும்? கடினமாக ஆகிவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல சொல்றாங்க. இப்போ வார்த்தை பிரயோகம் என்பது மிக முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம், புறம் பேசுறது நம்ம தவிர்த்துக்கணும். யாரை பத்தி நம்ம தவறாக பேசிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கேட்கப்பட்டுச்சு, புறம்னா என்ன? இந்த ஹதீஸ் நம்ம நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். புறம்னா என்ன அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் இடத்துல ஒரு மனிதரை பற்றி அவர் இல்லாத நேரத்தில் அவர் வெறுக்கிறது மாதிரி பேசுறது தான், அவர் கூட இருந்தால் என்ன அந்த விஷயத்தை வெறுப்பார் அல்லவா, அது மாதிரி பேசுறது தான் புறம்னு சொன்னாங்க.
இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், நம்ம தனியா பேசுறோம், அந்த விஷயம் அவர்கிட்ட இருக்குது, அந்த குறை அவர்கிட்ட இருக்குது, அப்படி இருந்தாலுமா என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அழகா சொன்னாங்க, அவர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை பேசினா தான் அதுக்கு பேர் புறம். குறை இல்லாத விஷயத்தை நீங்க தனிமையில பேசினீங்க அப்படின்னா அதுக்கு பேரு புறம் கிடையாது, அதுக்கு பேர் அவதூறு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ பிறர் குறைகளை என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது, துருவி துருவி ஆராயக்கூடாது. சில நேரத்தில் நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தை மாபாதக குற்றங்களுக்கு வழிவகுத்து விடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த நாவை நமக்கு ரொம்ப அற்புதமாக வழங்கியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவை பிடிச்சே என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, யார சொல்லலாம், அல்லாஹ்க்கு விருப்பமான விஷயம் என்னது அப்படின்னு கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லிசானும் தாக்கிரும், அல்லாஹ்வை திக்ரி செய்யக்கூடிய நாவு. அல்லாஹ்வை அந்த திக்ரி செய்யக்கூடிய அந்த நாவு தான் அல்லாஹ்க்கு மிக விருப்பமானது என்று சொல்வார்கள். ஆக அப்படிப்பட்ட நாவாக நம்முடைய நாவை ஆக்கி கொள்ளணும். யார்கிட்டையும் கடினமா பேசாதீங்க, மனைவி மக்கள்கிட்ட அன்பா நடந்துக்கிறங்க, சமுதாயத்தில் அன்பா நடந்துக்கிறங்க, வேலையாட்கள்கிட்ட அன்பா நடந்துக்கிறங்க, தன் கூட இருக்கிற எளிமையான முறையில பேசுங்க. வார்த்தையை வச்சு என்ன செய்யாதீங்க, எந்த விதமான கடினமான வார்த்தையை பேசிடாதீங்க. எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் நாளைக்கு என்ன செய்வான், கண்டிப்பாக விசாரணை உண்டு, அதற்குரிய கூலியும் உண்டு. நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் அழிந்து போய்விடும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனை நினைத்து அவனை பற்றி பேசக்கூடிய நன்மையான விஷயங்களுக்கு பேசக்கூடிய நாவாக நம் அனைவரும் நாவையும் ஆக்கி நாளைக்கு மறுமையிலே சொர்க்கத்திலே இருப்பதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.